ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மஹிந்திரா எம்பவர்கர் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த மஹிந்திரா எம்பவர்கர் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 9th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ்ட் அகடமிக் இயர் ஆர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் போதும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 4 lakhsக்குள்ளே இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5500 ருபீஸு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்மிஷன் ப்ரூஃப்க்கு வந்து போனஃபைடு சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஐடி கார்டு, ப்ரீவியஸ் அகடமிக் இயர் ஆர் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸு, 10th 12th மார்க் ஷீட்டு, இன்கம் ப்ரூஃப்க்கு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது ரெசிப்ட் ஃபார் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு ஃபீஸ் ரெசிப்ட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். பேங்க் பாஸ்புக்கு, கேஸ்ட் ஆர் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து 3 லைன்ஸ் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஹிந்திரா எம்பவர்கர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அண்டு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு ஆர் மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வர எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணுங்கிறது இல்லை. ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி சைன்அப் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட அகடமிக் டீட்டெயில்ஸு, தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜி மார்க் ஷீட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நம்ம இந்த அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு சில டைம் இந்த படி 4லேருந்து ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் இன்டர்வியூங்கிறதுல உங்களோட சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்கள் பர்சனல் டீட்டெயிலில் இருந்து தான் உங்களை வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அப்ளை பண்ண பர்சன் நீங்கள் தானே அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆதார் நம்பர், ஜிபே நம்பர், ஓடிபி இந்த மாதிரி எந்த விஷயங்களும் கேட்க மாட்டாங்க. ஆன்லைன் இன்டர்வியூக்கான ஷெடியூலும் உங்களுக்கு அவங்க த்ரூ மெயில் இல்லைனா நீங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க அதுக்கான ஷெடியூல் அனுப்புவாங்க. சப்போஸ் அந்த டைம் நீங்கள் அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஏதாவது டைம் அந்த ஆன்லைன் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் உங்களோட மெயிலுக்கு தான் வரும். அதே மாதிரி அவங்க எந்த ஒரு QR கோடும் சென்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள், 5500 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னால் நீங்கள் ஒரு 500 ருபீஸ் பே பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் எந்த அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கால்ஸ் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த படி ஃபோர் ஸ்டடியிலேயே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.